புதைக்கிறாங்கன்றது தெரியுது. ஆனா அது ஆதரவற்றவர்களா அல்லது ஒருத்தவர்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அல்லது பாலியல் வன்கொடுமைகள் செய்து தனக்கு பிடிக்காதவர்களை புதைத்து கொலை செய்திருக்கிறார்களான்றதுதான் இங்க ரெண்டு பக்கம் கேள்வி. இவங்க கேட்கும்போது இந்த பதில தான் சொல்லுவாங்க. இவங்களையும் அவங்களும் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் போன இதுல பேசும்போது கூட நீங்க ஒருத்தரோட வெறும் எலும்பு உண்டுகளை மட்டும் வைத்து காணாமல் போனவர்கள் யாருன்னு தெரியல நீங்க எப்படி டிஎன்ஏ பண்ண முடியும்? இப்ப லிஸ்டே அழிச்சிருக்காங்க. இல்லவே இல்ல இல்லையா? அதைத்தான் நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். ஏன்னா இங்க ரொம்ப நீங்க தெளிவா பாத்துக்கணும். நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த டெஸ்ட் 2 பேர் இருந்தா தான் டெஸ்ட் எடுக்க முடியும். ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குடும்பத்தினை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் முன் வரும்போது தான் அதை எடுக்க முடியும். அப்படி இல்லாதப்ப நீங்க எப்படி எடுப்பீங்க? அதுவே யாருன்னே தெரியல. இங்கதான் பிரச்சனை. எத்தனை கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரியல, எத்தனை நடந்திருக்குன்னு தெரியல. இவங்க இதைத்தான் பயன்படுத்தி தவறான வழியில ஒரு 4 உடம்பு ஆதரவற்றவர்கள் பண்றாங்கன்னா ஒரு 2 உடம்பு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.